கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் மெஞ்ஞானபுரம் அன்பின் செய்தி ஊழியத்தின் மூலமாக அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நாம் தியானம் செய்யும்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம், அதில் 19ஆம் வசனம், 20வது வசனம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்திய வசனத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று இரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறவன் என்று அறியக்கடவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களில் நாம் பார்க்கும்போது, சத்திய மார்க்கத்திலிருந்து ஒருவன் மோசம் போகி அதிலிருந்து அவன் விலகி போகிறவனாக இருப்பதை நாம் காணும்போது, அந்த தப்பிப்போன மார்க்கத்தினின்று அந்த பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று இரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான் என்று அறியக்கடவன். அருமையான இந்த காலை பொழுதிலே ஒரு காரியத்தை நாம் தியானம் செய்யும்படி ஆவியானவர் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19, 20 சொல்லுகிறார்கள். சத்திய மார்க்கத்திலிருந்து ஒருவன் வழி விலகி போகும்போது, சத்திய மார்க்கத்திலே நடக்கக்கூடிய ஒருவன் அவனை வழி விலகி போன அவனை சத்திய வழியிலே திருப்ப வேண்டும். அப்படி சத்திய வழிக்கு நேராக அவனை திருப்பும்போது திரளான பாவங்களை நாம் மூடுகிறவர்களாய், அந்த பாவியை திரளான பாவங்களுக்கு நீங்களாக்கி நாம் இரட்சிக்கின்றவர்களாக, கர்த்தருடைய வல்லமையினால் அவனை இரட்சிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், சத்திய வசனத்திலே தன் ஓட்டத்தை துவங்கின சிலர் அந்த சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிறார்கள். அப்படி சத்தியத்தை விட்டு விலகி அவர்கள் மோசம் போகும்போது, இன்னார் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போயிருக்கிறார்கள் என்பதை சத்தியத்தில் நடக்கக்கூடிய நீங்கள் அதை குறித்து அறியும்போது, அவன் திரளான பாவத்துக்கு ஏதுவானவனாக இருக்கிறான். குறிப்பாக ஒரு கூட்ட ஜனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதன் சத்தியத்திலிருந்து விலகும்போது, அவன் மாத்திரம் அந்த சத்தியத்திலிருந்து விலகவில்லை. அவன் போதகத்தை கவனிக்கிற, அவனை பின்பற்றுகிற அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த சத்திய மார்க்கத்தை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுவார்கள். திரளான பாவத்துக்குரியவனாக அவன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அவனை, சத்திய மார்க்கத்திலிருந்து விலகி போன அவனை திரும்பவும் சத்திய மார்க்கத்துக்கு நேராக ஒருவன் வழி நடத்துவானே ஆனால், அவன் திரளான பாவங்களை மூடுகிறதுக்கு ஏதுவாக செயல்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 2 விதமான எச்சரிப்பு தேவைப்படுகிறது. ஒன்று, சத்திய மார்க்கத்திலிருந்து எவன் விலகுகிறானோ அவனுக்கு ஒரு எச்சரிப்பு தேவைப்படுகிறது. இரண்டாவது, சத்திய மார்க்கத்திலிருந்து விலகி நிற்கிறவனை எவர்கள் இவன் சொல்வதுதான் சரி என்று பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு எச்சரிப்பு தேவைப்படுகிறது. நான் சில நேரங்களில் சத்தியத்தை சொல்லுகிற போது, சத்தியத்திலிருந்து விலகி நிற்கிறவர்களை சத்தியத்துக்கு நேராக வழி நடத்தும் போது சிலர் கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, பிரதர், இந்த ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களே, உங்களை எல்லாரும் பகைக்க மாட்டாங்களா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இன்னும் சிலர் கேட்குறாங்க,
அந்த ஊழியக்காரர் எப்படி இருந்துட்டு போட்டோம், நீங்கள் அவரை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள். இப்போது இந்த ரெண்டு கூட்டத்தாரும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நான் இப்பொழுது யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தான் நான் செவி கொடுக்க வேண்டும். யாக்கோபு நிருபம் 5:19-20 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், மிக தெளிவாக இந்த வேத வார்த்தைகள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன காரியம் என்று பார்த்தால், சத்திய மார்க்கத்தை விட்டு விலகுகிறவனை திரும்பவும் அந்த சத்திய மார்க்கத்துக்கு அவனை வரவழைக்க, அந்த சத்தியத்தை அவன் காதுகள் கேட்க திரும்ப திரும்ப சொல். நீ போகிறது சத்தியமல்ல, இதோ இதுதான் சத்திய பாதை, நீ சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறாய் என்று எச்சரிக்க வேண்டும். அந்த மனிதனை சார்ந்தவர்கள் அவன் போகிற வழிதான் சரி என்று அவர்கள் அறியாமலும் புரியாமலும் அந்த மனிதனை பின்பற்றி விலகி நிற்கிறார்களே, அவர்களுக்கும் நீங்கள் போகிற வழி சரியல்ல, உங்களை அழைத்து செல்லுகிற மனிதன் உங்களை தப்பாய் வழி நடத்தி செல்கிறான், இதுதான் சத்தியம், இந்த வழிக்கு வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லுகிறவன் வேதத்தின்படி திரளான பாவங்களை மூடுகிறான். ஒரு பாவியை அவன் ரட்சிக்கிறான். சத்திய மார்க்கத்தை விட்டு விலகுகிறவனை குறித்து பாவி என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்துக்குள்ளாக வந்த பின்பு அந்த சத்திய மார்க்கத்தை விட்டு விலகுகிறவன் பாவி. அப்போ இந்த பாவிக்கு மனம் திரும்புதலின் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த பாவிக்கு சத்திய வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு செவி கொடுக்கிறதிலும் தேவனுக்கு செவி கொடுப்பது உத்தமம் என்று நாம் அறிவோம். அப்படி என்றால் தேவன் என்ன சொல்கிறார்கள்? இன்னார் பகைப்பார்கள். ஒரு பாவி, நீ பாவியாக இருக்கிறாய், இந்த வழியை விட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது எந்த மனிதனும் அதை சொல்லுகிறவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அவனை பின்பற்றுகிற கூட்டத்தார்களும் என்ன செய்ய மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என்ன சொல்லுவாங்க? நீ சொல்லுகிறது சரியல்ல, அல்லது பன்றிக்கு பார்த்திங்கன்னா வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஒரு பன்றிக்கு உபதேசம் பண்ணுகிறோம். எப்படி உபதேசம் பண்ணுகிறோம்? நீ நன்றாய் கழுவப்பட்டாய், இப்பொழுது திரும்பவும் போய் நீ சகதியில் விழுகிறாயே அப்படின்னு சொன்னால் அந்த பன்றி நாம் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளாது. திரும்பவும் அது என்ன செய்யும் என்றால், தன்னுடைய பழைய சுபாவம் அதற்குள் இருப்பதினால் நம்மை பீறி போடுகிறது போல நமக்கு விரோதமாகத்தான் அது நிற்கும். அதற்காக நாம் கழுவப்பட்டதை, அது எந்த இடத்திலிருந்து எழுந்து வந்ததோ அதே இடத்துல திரும்ப விழுந்து கிடக்கும்போது நாம் எச்சரிக்காமல் இருந்தால் அந்த இரத்தப்பழி நம்மேல் சுமரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்திலிருந்து விலகினவர்கள் யார்? ஒரு பெரிய பட்டியல் நாம் சொல்ல முடியும். சத்தியத்திலிருந்து விலகி போனவர்கள், அவர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஏனென்றால் நீங்கள் இதை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில சறுக்குதல், சில விலகுதல் இருக்கும் என்றால், இந்த காரியங்களை செய்கிறவர்கள் சத்தியத்தை விட்டு விலகினவர்களா என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முதலாவது, சத்தியத்தை விட்டு விலகின மனிதன் யார் என்று கேட்டால், ஒருவனுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை குறித்து அவன் உணர்வுள்ளவனாக இல்லாமலும், அல்லது அந்த நித்திய ஜீவனை குறித்து உபதேசிக்கப்படுகிற அந்த சத்தியத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் இருக்கிறான் என்றால் அவன்தான் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவன். இரண்டாவது, இரட்சிப்பை குறித்தும், இரட்சிப்பு முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே என்று சொல்லும்போது அதிலே தன் வாழ்வை முழுவதும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால்தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும் என்பதை எல்லோரும் அறிய முடியும். அப்போ அந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நிலை நிற்கிறவன் என்பதை சொல்லும்போது, அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறானே, அவன்தான் சத்தியத்தை விட்டு விலகினவன். அது மாத்திரமல்ல,
பரிசுத்த ஆவியான கர்த்தரை குறித்து உபதேசிக்கிற பொழுது, பரிசுத்த ஆவியான கர்த்தரை பற்றிய எவ்விதமான ஒரு வாஞ்சையும் தாகமும், அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்தவிதமான எண்ணமும் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது தன் செவியை எவன் அடைத்து கொள்ளுகிறானோ, யார் அடைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவர்கள். சுகபோகத்துக்கு ஏதுவான வசனங்களை மாத்திரம், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது, சுகத்துக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு ஏதுவானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் உள்ள களிம்பை நீக்கு என்று சொல்லுகிற உபதேசங்களுக்கு, போதகங்களுக்கு எவர்கள் செவி கொடுக்க மனதில்லாதிருக்கிறார்களோ அவர்கள்தான் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவர்கள். முக்கியமான ஒன்று, இன்றைக்கு சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் தமிழகத்தில் காணப்படுகிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் சபைகள் திறந்து விட்டது. ஆனால் தமிழகத்தில் இன்னும் சபைகள் திறக்கப்படவில்லை. சபைகள் திறக்கப்படும். அப்படி சபைகள் திறக்கப்படும் போது, ஏற்கனவே சபைகள் திறக்கப்பட்ட நிலையில் இருந்தபோது, எவர்கள் சபைக்கு செல்ல தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆவிக்குரிய சபையை தெரிந்து கொள்வார்கள், ஆவிக்குரிய சபையின் ஆராதனைக்கு செல்லுவார்கள், ஆராதனையை விட்டுவிட மாட்டார்கள். இவர்கள் சத்தியத்தில் இருக்கிறவர்கள். இப்படி சபையினுடைய ஆராதனை, சபையினுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் அதை விட்டு விலகி நிற்கிறவர்கள், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு காரியம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் வேத வாசிப்பு, ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். கடந்த நாட்களில் சில ஆண்டுகளாகவே நான் போராடி சிலருக்கு நான் இந்த புத்தி சொல்லுதலை சொல்லுகிறேன். ஆனால் அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் இருக்கிறார்கள். அடிக்கடி இன்னைக்கு பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு ஊழியக்காரர், அவர் தமிழ் மேல் ரொம்ப பற்றுள்ளவராக அவர் தன்னை காண்பிக்கிறார். அது வேதத்தின்படி நமக்கு தகுதியா என்று கேட்டால் இல்லை. அவர் தமிழ் மேல் ரொம்ப பற்றுள்ளவராக காண்பிக்கிறார். நாம் தமிழ் மேல் பற்றுள்ளவர்கள் அல்ல, நம்முடைய இரட்சகர் உலக இரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர், சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வந்தவர். அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர். அப்போ அவரை நாம் உலக இரட்சகராக காண்பிக்க வேண்டும். அவரை எப்படி உலக இரட்சகராக காண்பிக்கிறோமோ அதே போன்றுதான் நம்மையும் உலகத்தை இரட்சிக்க தேவனால் சுவிசேஷம் அறிவிக்க வந்தவர்களாக நம்மை காண்பிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய தமிழகத்தில் காணப்படுகின்ற அந்த பிரபலமான ஊழியர் தன்னை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக காண்பிக்கிறார். அதற்கு ஒரு அடையாளமாக தமிழ் திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த பொங்கல் திருநாளில் அவர் பொங்கல் எல்லாரும் சூரியனை நமஸ்கரித்து பொங்கலிடுங்கள் என்று அவர் பல காரியங்களில் என்ன செய்கிறார் என்றால் அநேகரை ஊக்குவிக்கிறார். தான் நடத்துகிற கூட்டத்திலேயும் அதை ஊக்குவிக்கிறார். நாம் சூரியனை நமஸ்கரித்து நாம் பொங்கலிடுவது நல்லது, அது தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றது அப்படின்னு அவர் பேசுகிறார். நமக்கு தெரியும், வானத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரங்களையோ அல்லது சூரியனையோ அல்லது சந்திரனையோ யாதொன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது, தேவன் ஒருவரை தவிர வேறொன்றையும் நமஸ்கரிக்கக்கூடாது. அப்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான காரியத்தை சொல்லுகிற மனிதன் ஒரு முறை சொன்னான், பலமுறை பின்பு அதை விட்டு அவன் மனம் திரும்பி விட்டான் என்று பார்த்தால் இல்லை. அவன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தை மாதத்தில் ஒவ்வொரு பொங்கல் நாள் வருகிற போதும் அந்த நாளில் அதை தான் மாத்திரம் செய்கிறதில்லை, தன்னிடத்தில் பணி செய்கிறவர்களையும் தன்னை சார்ந்து இருக்கிறவர்களையும் இதை செய்வது சரியல்ல என்று தவறான காரியத்துக்கு வழி நடத்துகிறான்.
அப்போ அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவனாக காணப்படுகிறான். அப்போ இது உங்களுக்கு புரிந்திருக்கும். சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிற இப்படிப்பட்ட மனிதனை பின்பற்றுகிறவர்களை அவர்களும் இது சரி என்று அவர்கள் சொல்லுகிறதுனாலே அவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். அந்த மனிதனும் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறான். ஒன்றை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனை தவிர வேறு யாதொன்றை ஒருவன் வணங்குவதற்கு ஊக்குவித்தாலும் ஒருவன் வணங்குவதற்கு முற்பட்டாலும் அந்த மனிதனும் அவனை பின்பற்றுகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ஆலயத்தை வணங்கத்தக்கதாக பலரால் தூண்டப்படுகிறார்கள். ஏன் அப்படி தூண்டப்படுகிறார்கள்? இன்றைக்கு பல ஆலயங்கள் வழிபாட்டு ஸ்தலங்களாக இருக்க வேண்டிய, அங்கே போய் வழிபடணும். யாரை வழிபடணும்? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை வழிபடணும். ஆனால் ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தவறான போதனையே, குறிப்பாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய பெரிய திருச்சபைகள் என்று சொல்கிறார்களே, அங்கே அவர்களுடைய திருச்சபையினுடைய முக்கியஸ்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நீங்கள் ஜனங்களுக்கு ஆலயத்தை காண்பீங்கள் என்று உபதேசிக்க சொல்கிறார்கள். ஏன் அப்படி உபதேசிக்க சொல்கிறார்கள்? ஜனங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தால், இன்றைக்கி பல சபைகள் இருக்கு, அவங்க எங்கே வேணாலும் போய் ஆண்டவரை தேடலாம். ஆனால் இந்த ஆலயத்தில் தான் அருள் உண்டு, இந்த ஆலயத்தில் தான் ஆசீர்வாதம் உண்டு, இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு பிளஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு சத்தியத்திலிருந்து விலகக்கூடிய உபதேசத்தை அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய போதகர்களுக்கு கொடுத்து அவர்கள் எல்லோரும் இப்பொழுது எப்படி போதிக்கிறவர்களாக மாறிப்போனார்கள் என்று கேட்டால், ஆலயத்தை காண்பிக்கிறார்கள், ஆண்டவரை காண்பிக்கவில்லை. அப்படி ஆலயத்தை பார்த்து இந்த ஆலயத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று எவர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். அப்படி போதிக்கிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். அந்த போதனைக்கு உட்பட்டு அங்கே ஆண்டவரை ஆராதிக்காமல் ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவர்கள். அதே போன்று இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் ஆணிகளால் அறையப்பட்டு மரித்தார்கள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆணிகளால் அங்கே சிலுவை மரத்தில் அறைந்தார்களே, அந்த சிலுவை மரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டுமே தவிர சிலுவையை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு சிலுவையை காண்பிக்கிறார்கள். ஏன் சிலுவையை காண்பிக்கிறார்கள்? ஏனென்றால் விசுவாச துரோகம் என்பதை அதை குறித்து நாம் அறிய வேண்டும். விசுவாச துரோகம், சத்தியத்தை விட்டு விலகுதல், சிலுவையை பார்க்குறாங்க. அப்போ இவர்கள் சிலுவை காண்பிக்கிறவர்களும் சிலுவையை பின்பற்றுகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். இது மாத்திரமல்ல, சொரூபங்களை காண்பிக்கிறவர்கள். இன்றைக்கு பல பெரிய சபைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சபைகளில் பல சொரூபங்கள் இருக்கு. மரித்து போன பரிசுத்தவான்களுடைய சொரூபங்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்று நமக்கு இவர் தான் இயேசு கிறிஸ்து என்று தெரியாது, ஆனால் அவருக்கும் சொரூபங்கள். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை நீ வைக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவருக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை என்ன செய்ய வேண்டாம்? வைக்க வேண்டாம். அப்போ சொரூப வழிபாடே வேதத்தில் ஊக்குவிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு சொரூப வழிபாடு சபைகளுக்குள்ளே பெருகி இருக்கிறது. அப்போ அந்த சொரூப வழிபாடு செய்கின்றவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். அவர்களை பின்பற்றுகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். இது மாத்திரமல்ல, மெழுகுபத்தி என்பது அது குறித்த நாட்களிலே, அது இருளாய் காணப்பட்ட நாட்களிலே இன்றைக்கு மின் விளக்குகள் இருக்கிறது, இன்றைக்கி மின் வசதி வந்துவிட்டது. அப்போ அந்நாட்களிலே வெளிச்சத்துக்காக ஒருவேளை தீபம் ஏற்றினார்கள். இந்நாட்களில் பார்த்திங்கன்னா வயிற்று வலி வந்துவிட்டால் தன் உடலை மெழுகுவத்தியினால் தடவி ஆலயத்தில் கொண்டு பற்ற வைத்தால் அது வயிற்று வலி சுகமாகிவிடும் என்றும், ஆலயத்தில் மெழுகுவத்தியை பற்ற வைத்து மெழுகுவத்தியை காண்பித்து விட்டு அநேகர் மெழுகுவத்தியின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், வானத்தையும் பூமியும் படைத்தவர் மேல் விசுவாசமாக இல்லை. அப்போ அப்படிப்பட்டவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். அவர்களை அப்படி வழி நடத்துகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். குறிப்பாக ஒன்லி ஜீசஸ் என்று இன்றைக்கு இந்தியாவிலும் உலகத்திலும் பல சபைகள் பெருகி வருகிறது. அதாவது பிதாவும் ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுதான் என்று
அவர்கள் தவறான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார்கள். ஆம், பிதா பிதா தனிநபர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தனிநபர், பரிசுத்தாவியாகிய தேவன் தனிநபர். அப்படிப்பட்ட திருத்துவ அந்த திருத்துவ தேவனை விசுவாசிக்காமல் திருத்துவ தேவனை மறுதலித்து, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உயர்த்த வேண்டும் என்று இங்கே சொல்லி திரிகின்ற பார்த்தீங்கன்னா பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். அப்படிப்பட்டவர்களை எவரும் பின்பற்றினால் அவர்களும் சத்தியத்தை விட்டு விலகினவர்களே. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து மனிதன்தான், பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு பவர் தான், பிதா ஒருவர்தான் தேவன் என்று குழப்புகிறவர்கள்தான் யெகோவா விட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யெகோவாவின் சாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த சபையார். அவர்களையும் அவர்களுடைய உபதேசங்களையும் பின்பற்றுகிறவர்களும், அப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுக்கிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். அதே போன்று அவர்களை பின்பற்றுகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள். இது மாத்திரமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் பலவிதமான தவறான உபதேசங்கள் இன்றைக்கு சத்தியத்தை விட்டு விலகின அநேகரால் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. தேவ தூதர்களுக்கு வேதாகமத்தில் எங்கேயாவது முக்கியத்துவம் இருந்ததா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இல்லை. ஆனால் இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியை நடத்தக்கூடிய ஒரு நபர் எப்பொழுதும் தேவ தூதர்களை பற்றியே அவர் சொல்லி, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குள்ளும் தேவ தூதர்களையும், தேவ தூதர்களில் சின்ன குட்டி தூதர்கள், பெரிய தூதர்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஜனங்களை சத்தியத்தை விட்டு வழி விலகச் செய்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்களும் அதே போன்று, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர்களும் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். அவர்களை பின்பற்றினவர்களும் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். இது மாத்திரமல்ல, நீங்கள் கவனிக்க வேண்டும், இன்னும் அநேகர் தெளிப்பு ஞானஸ்நானம் என்று ஞானஸ்நானத்தை தவறாக போதிக்கக்கூடிய இந்த நபர்களும் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். அவர்களை பின்பற்றுகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள் தான். எத்தனை வருஷங்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இவைகளை குறித்து பேசின போதிலும் செவி கொடுக்காத அநேகர் பார்த்தீங்கன்னா செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். இருந்தாலும் சொல்ல வேண்டியது பரிசுத்த ஆவியானுடைய பணி. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் இதை கேட்க கடவன். சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிற கூடிய இந்த நபர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காருடைய பிரசங்கத்தை நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்பதாக ஆடியோ மெசேஜில் நான் கேட்டிருக்கிறேன். நான் அப்படி கேட்கும்போது அவர் மிகுந்த சத்தத்தோடும் வைராக்கியத்தோடும் இவ்விதமாய் சொல்லுவார். எப்படி என்றால், சினிமா பாவம். சினிமாவிலே பார்த்தீங்கன்னா அநேக பாவத்தை தூண்டுகிற காரியங்கள் அங்கே கற்பிக்கப்படுகிறது. அதனாலே சினிமா மோகம் உங்களை விட்டு போக வேண்டும். அது ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமைப்படக்கூடாது என்று சொன்னவர். இப்போ சமீப காலமாக அவர் சொல்லுகின்றார், அது ஒரு தொழில், அது ஒரு வியாபாரம், அதில் நாம் பங்கு பெறலாம். அது மாத்திரமல்ல, தன் கையில் சீடியை எடுத்து இந்த சீடியை காண்பித்து, இந்த படத்தை உங்கள் வீடுகளில் நீங்கள் போட்டு பாருங்கள், இது பாவம் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். அப்போ சத்தியத்தில் இருந்தார், இப்பொழுது சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார். அவரையும் அவரை பின்பற்றுகிறவர்களும் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை விட்டு விலகினவர். அவர் ஒரு நாள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, என்னை எல்லோரும் இப்படி சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் நடந்த ஒரு பெரிய மீட்டிங்கில் அவர் பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், எந்த ஊழியக்காரர்களாவது 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி சபையை நடத்துகிறார்களா? போதகர்கள் சபையை நடத்துகிறார்களா? ஆனால் இந்த சினிமாவை எடுத்தவர் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி, தினமும் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி அவர் இந்த சினிமா படத்தை எடுத்திருக்கிறார். யார் பெரியவர் என்று கேட்கிறார். ஒரு முட்டாள் கூட இப்படி பேச மாட்டான். முட்டாளை விட மோசமான மனிதனாக அவருடைய வாயிலிருந்து இவ்விதமான வார்த்தை வருகிறது. 5 மணி நேரம் ஜெபம் பண்ணி விபச்சாரம் பண்ணலாமா? 6 மணி நேரம் ஜெபம் பண்ணி மதுபானம் தொழில் செய்யலாமா? 7 மணி நேரம் ஜெபம் பண்ணி திருடலாமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வார்த்தை பாருங்கள். சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிற மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இதுதான். அவர்களை பின்பற்றுகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு பெரிய நிர்விசாரம் என்னவென்றால், இன்றைக்கு எல்லோருமே தங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாய் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்களால இயேசு கிறிஸ்துவை குறித்து
சொல்லாமல் இருக்க முடியாது. அவரை குறித்து இயேசுவை அறியாதவர்கள்ட்ட பேசாமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பாக சங்கீதம் 96:2-3 சொன்னது போல அந்த ரட்சிப்பை எல்லோருக்கும் அறிவிப்பார்கள். அப்படி அறிவிக்காதவர்களும் அந்த ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மெய்யான சுவிசேஷத்தை அறிவிக்காதவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள் என்றுதான் நாம் அறிய வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களில் இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தை விட்டு விலகினவர்களே. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகுந்த எச்சரிக்கையும் மிகுந்த கவனமாயிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ சமீப காலமாக புதிய புதிய உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் வருகின்றது. எப்படி என்றால், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சினிமா பாடல்களை சொல்லி, சினிமா நடிகர்களை சொல்லி, சினிமா நடிகர்கள் போலவே பேசி அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் சபைகளிலே உபதேசம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்களும் அவர்கள் பிரசங்கிக்கிற பொழுது விசில் அடித்து அதை ஆதரிக்கிறார்களே, அப்படி விசில் அடிக்கிறவர்களும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு விலக வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக காணப்படுகிற பெரிய மோசம் போக்குகிற ஒரு காரியம் என்ன என்று பார்த்தால், இன்றைக்கு தசமபாகம் என்று அநேகர் தசமபாகத்தை குறித்து பேசுகிறார்கள். இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். நல்லா கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் தான் கர்த்தருடைய நாள். அப்போ நாம் இப்பொழுது ஆராதிக்கிறது எந்த நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் என்று கேட்டால், கர்த்தருடைய நாளில், ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை நம்ம ஆராதிக்கல. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். நாம் இப்போ ஓய்வு நாளில் ஆராதிக்கல, நாம் கர்த்தருடைய நாளில் ஆராதிக்கிறோம். ஆனால் எந்த போதகர் வாயிலிருந்து எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு விசுவாசியினுடைய வாயிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கிறோம். ஓய்வு நாள் என்பது நாம் இப்பொழுது ஆசரிக்கக்கூடியது அல்ல. என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் ஆணிகளால் அறையப்பட்டார்களோ அன்றைக்கு அந்த ஓய்வு நாள் சத்தியம் என்பதோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இன்றைக்கு அந்த ஓய்வு நாளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களும் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள். ஆம், கர்த்தருடைய நாளில்தான் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது, கர்த்தருடைய நாள் என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படி சனிக்கிழமையை மேன்மைப்படுத்தி பேசக்கூடியவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஆணிகளால் அறைந்தவர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் தான் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தினவர்கள். அவர்கள்தான் இன்றைக்கும் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவர்கள். அவர்களை பின்பற்றுகிறவர்களையோ நாம் அடையாளம் கண்டு சத்தியத்தை விட்டு விலகினவர்களை விட்டு நாம் சத்தியத்தை சொல்லி நாம் அவர்களை விட்டு விலக வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனம், எச்சரிக்கை, மிகுந்த கவனம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் குடும்பத்திலே திருமணம் என்று வருகிற போது அந்த திருமணத்திலே நீங்கள் விசுவாசிகளோட பங்கேற்க வேண்டுமே தவிர எக்காரணத்து கொண்டும் இயேசுவை அறியாத மதஸ்தவர் மத்தியிலே நீங்கள் அங்கே போய் சம்பந்தம் கலக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது என்று நாம் பார்க்கிறோம். இந்நாட்களிலே நல்ல ஆவிக்குரிய குடும்பம், ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் அவர்கள் வழி தப்பி நிற்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள் என்பதை அறிந்து அடையாளம் கண்டு அவர்களுக்கும் நீங்கள் மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவர்களாக இவர்களெல்லாம் காணப்படுகின்றார்கள். எனக்கு தெரிந்து இப்பொழுது புதிய ஒரு காரியத்தை ஜனங்களுக்குள்ளே பிசாசு புகுத்து கொண்டிருக்கிறான். அது எப்படிப்பட்ட காரியம் என்று சொன்னால், இந்த ஆராதனை என்று சொல்கிறார்களே, அது புத்தியுள்ள ஆராதனையாக இல்லாமல் புத்தியினமான ஆராதனையாக தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. ஆடல் பாடல் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மிகப்பெரிய இச்சையை தூண்டக்கூடிய காரியங்கள் இந்த ஆராதனை என்ற பெயரில் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தூசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஜாக்கிரதையாய் இருந்து அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் ஒரு முறை 2 முறை சொல்லுங்கள், அல்லது அவர்களை விட்டு விலகுங்கள். ஒரு கூட்டம் அப்படிப்பட்டவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறது.
ஒரு மனிதன் சொல்லுகிறான், என்னை இந்த யூடியூப்பில் வலைத்தளத்தில் என்னை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை லட்சம் பேர் என்று தெரியுமா? அப்போ அத்தனை லட்சம் பேரும் வழி விலகி நிற்கிறார்கள். அத்தனை லட்சம் பேருக்கும் நாம் மெய்யான சத்தியத்தை சொல்ல வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது. இவைகளிலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சத்திய வழியிலே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலாயினும் உங்களுக்குள்ளாக சத்தியத்தை விட்டு பின்வாங்கக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். அநேகர் ஆவிக்குரிய சபையை, ஆவிக்குரிய ஆராதனை விட்டு இந்த லாக்டவுன் டைமில் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால், அவர்கள் உலக பிரகாரமாக தங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை பின்பற்ற வேண்டிய அநேகர் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய குடும்பம், தன்னை சுற்றி வாழ்கிறவர்கள் என்று உலகத்தின் காரியங்களுக்கு தன் வாழ்க்கையை, தன் இருதயத்தை அந்த பக்கங்களாக திருப்பிக் கொள்ளுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஓப்பனாக சொல்லணும்னா, அவர்கள் பின்மாற்றமாய் போனார்கள். கர்த்தர் சொல்லுகிறார்கள், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. அப்படி என்றால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் கவனமாயிருந்து, ஆம், கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில, அதே நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு சபைக்கு ஆராதனைக்கு போய் கொண்டிருந்தோம். அந்த சபையில அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சபையினுடைய சத்தியத்தை மறந்து நீங்கள் உலகத்தின் பின்னே நிற்கிறீர்கள். உலகத்தின் பின்னே நிற்கிற நீங்கள் மோசம் போகி விடுவீர்கள். இது கடைசி காலம். எச்சரிப்பாய் இருந்து மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். எவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில உங்களை நீங்களே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு தற்பரிசோதித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்து உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கும் எச்சரிப்பாக எதை செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமை, ஆம் கர்த்தாவே, பின்வாங்கி போய் நிற்கிற, வழி சத்தியத்தை விட்டு வழி விலகி நிற்கிற ஒவ்வொருடைய ஆன்மாக்களை ஆவியான கர்த்தர் இந்நாளில் இந்நேரத்தில் இப்பொழுது ஆண்டவர் இறங்குங்க. ஆம் கர்த்தாவே, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனும் விடாதபடிக்கும் விழுந்து போனவர்களும் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை பெற்ற உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே அவர்கள் தூக்கி நிறுத்தப்படுவார்களாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றது போல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்றது போல, ஒவ்வொரு ஆன்மாக்களும் ரட்சிக்கப்படுவதாக. விசேஷமாக ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சத்தியத்தை கேட்டவர்கள், நான் வழி விலகித்தான் இருக்கிறேன், ஐயோ நான் தூரமாய்த்தான் இருக்கிறேன் என்று எவர்கள் உணர்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஆன்மாக்களும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்படைவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆட்கொள்ளட்டும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஆட்கொள்ளுவதாக. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பீராக, ரட்சிப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெப உதவிக்காக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னுடைய செல்போன் நம்பர் 9443103103 9842055033. ஹல்லேலூயா, ஆமென்.